அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் லட்சியம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரினுடைய தாக்கம். ஸோ ரொம்ப சிம்பிள். என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒட்டுக்கா இருந்தாங்க, ஐஎன்சி உருவாச்சு, அதுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே நடந்துட்டு இருந்த டைம் பீங்ல என்னாச்சு அப்படின்னா, ஸோ 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நடக்குது. இந்த 1914 வேர்ல்டு வார்ல என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியர்களை அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம கிட்ட என்ன ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மிதவாதிகள் தேசியவாதிகள் சொல்லி 2 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்கள வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆதரவுகள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஸோ பிளைண்டா பிலீவ் பண்ணியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி கொடுத்திருக்கும் போது இந்தியர்களுக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, பிரிட்டன் அப்போஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து பிரிட்டனுக்கு சாதகமா யாரெல்லாம் வந்து அங்க வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, ஸோ அவங்களாம் ஒரு தாட் ப்ராசஸோட இந்தியா வந்திருப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எண்ணிக்கை, நிறைய ஒரு ஹோப்போடையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் வந்திருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே நம்மளுக்கு நடக்கல. ஸோ அங்க அகெயின் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துச்சு. அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த சில இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ தன்னாட்சி இயக்கமா இருக்கட்டும், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சது. ஸோ லக்னோ பேக்ட் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து அடுத்தது கம்ப்ளீட்டாவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தன்னாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி ஒவ்வொன்றும் மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மீன்வேல் நம்மளுக்கு காந்தி வராரு. காந்தி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவை ஒரு தேசிய தலைவரா உருவெடுத்து நம்மளோட இயக்கங்கள் எல்லாமே வந்து நேஷனல் மூவ்மெண்டா ஒவ்வொன்றையும் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட். இப்ப என்னென்ன தாக்கம் உருவாச்சு, இதுல யார் யாரெல்லாம் டெப்தா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகேங்களா? So first one. So basic என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய தேசிய அரசியலில் முதல் உலக போருக்கு முந்தைய பல நிகழ்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ எல்லாமே உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா போர்களையுமே நம்ம ரெஃபரன்ஸா எடுத்திருப்போம். அந்த ரெஃபரன்ஸ் மூலியமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற சாதகமா நம்மளுக்கு மாத்திக்கிட்டோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 1905ல ஜப்பான் வந்து ரஷ்யாவை வீழ்த்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு, ரஷ்யா அப்படிங்கிறது சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு USSR அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே ஒரு பெரிய ஒரு நாடா இருக்கக்கூடிய ஒரு எல்லா வளங்களும் எல்லா படை வலிமைகளும் இருந்தக்கூடிய ஒரு நாடு. ஜப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. 1905ல ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்துற அளவுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருந்திருக்கு. அது எப்படி அப்படிங்கக்கூடியது ஒரு தாக்கம் உருவாச்சு. அதே மாதிரி 1908ல பார்த்தோம் அப்படின்னா இளம் துருக்கியர்களும் 1911ல சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி அவங்களுடைய அரசுகளை அகற்றினார்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்க நடந்தக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸா ஹெரிட்டேஜபிளா ஒரு விஷயங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இதுல வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் உலக போருடன் இந்த நிகழ்வுகளும் 1916 மற்றும் 1920ஆம் ஆண்டுகள்ல இந்திய தேசியத்துக்கான பின்னணியை உருவாக்குச்சு. சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஐஎன்சிக்கான ஒரு பேக்ரவுண்டையும் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஐஎன்சிக்கான அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசியத்துக்கான, ஐஎன்சிக்கானது கிடையாது. நம்ம நாட்டுல பேட்ரியாட்டிசமா ஒரு விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சண்டைகள் வந்து பல பகுதிகளில் நடந்த போதும் இந்த போர்ல முக்கிய களமா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பா. ஐரோப்பா தான் வந்து சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனா இருந்துச்சு. அவங்கள சுத்தி தான் வந்து ஒவ்வொரு போர்களுமே நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில ராணுவ சேவை புரிய பெரும் எண்ணிக்கையில் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் பணிக்கு எடுத்தாங்க. சோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா, இந்தியர்களை வந்து இவங்களுடைய ராணுவ சேவைகளுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய தேவைகளை மட்டுமே அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன வேணுங்கிற எந்த அட்வான்ஸுமே வந்து அவங்க கோரிக்கைகளை முன் வச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்ல. சோ இந்த தாட் ப்ராசஸோட இவங்க இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில இந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிறைய எண்ணங்களை வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாமே வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சது. சோ இந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேற வழியே இல்லாம இவங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக, ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோமா, அலைஜா இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயங்கள் பண்றதா இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ், சோ இதை வந்து இந்தியா பிரிட்டனுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கு. சோ அதுல இந்தியா வந்து 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை வெறும் ரொக்கமாகவும் எஞ்சிய போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியது அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சோ இது மட்டும்
மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம 367 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 350 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் மதிப்புக்கு போருக்கான பொருட்களையும் இந்தியா அனுப்புச்சு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம வந்து அமௌண்டாவே பணமாவே கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 250 மில்லியன் பவுண்ட்ஸுக்கான ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய போருக்கான பொருட்களையும் நம்ம கொடுத்திருக்கோம். இதனால பெருமளவில் பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டதால் இந்தியர்கள் அதிருப்தி அடைந்தனர். சோ இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கயாசல் நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்திருப்போம்ல. சோ அப்ப வந்து இதுதான் வந்து அவங்க டினோட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேக் இன் 1914 அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது உங்களுக்காக இந்தியா அந்த சப்போர்ட் எல்லாம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம பஞ்ச காலங்கள நாங்க இவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம், அது எல்லாமே எங்களுக்கு வட்டி முதலமா இன்னைக்கு நீங்க திருப்பி கொடுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குவரிஸ் ஒரு கான்ட்ரவர்சிஸ் போயிருக்கோம். சோ நிறைய வீடியோ நம்ம இதை பத்தி பேசிட்டோம். சோ அதெல்லாம் வந்து இந்த டேட்டா பேஸ் வச்சுதான் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பிளிட்ல இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த ஒரு ஸ்பிளிட் இருந்த காரணத்தினாலையுமே பிரிட்டிஷாரின் நலன்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டதாலும் இந்த 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் என்ன செஞ்சாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்குமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ரீசனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தேசிய அரசியல்ல வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது. அது தீவிரம் மற்றும் ரொம்ப ஒரு மந்த நிலையில இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? 1916ல திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தினர். சோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1916ல தான் வந்து ஹோம் ரூல் லீக், அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சு. ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. சோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து இவங்க கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சது. சோ மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேங்களா? சோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த போரின் போது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றுபட்டது. சோ 1916ல அகைன் நம்ம பார்த்திருப்போம். 1916ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகளும் தேசிய தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேருமே வந்து ஒன்றுபட்டிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னோ பாக்ட் முக்கியமான விஷயம். இந்த லக்னோ பாக்ட்ல தான் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இவரை வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க ஒற்றுமைன்ற தூதர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த டைம்ல தான் வந்து காங்கிரஸுமே வந்து திரும்பி ஒன்றுபட்டுச்சு. அப்ப 1916ல இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசியத்துக்கு இன்னுமே வலிமை சேர்த்தது அப்படிங்கறதையும் நம்ம இது மூலமா பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த போரின் போது தீவிர தேசியவாதிகளுடைய சிந்தனைகளை மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்கள் பெருமளவில் ஆதரவித்தன அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சோ இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு இடங்களும் ஸ்பிளிட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா. சோ ஜப்பான் வந்து ரஷ்யாவை வீழ்த்துச்சு அப்படிங்கறத பார்த்திருப்போம். இன்னொன்னு அவங்களுடைய ஐடியாலஜிஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் இப்ப நம்மளால பண்ண முடியாது? இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய வளமிக்க ஒரு நாடா இருக்கு. சோ இவங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற பட்சத்துல ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே இதெல்லாமே வந்து அவங்களை வந்து ஒரு தூண்டின ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப அடக்குமுறை சட்டங்களையும் இயற்றியும் பயன்படுத்தியும் தேசிய இயக்கத்தை அடக்கியால ஆங்கிலேய அரசு முயன்றது. சோ இந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவுலட் சட்டம். சோ ரவுலட் சட்டத்தை வந்து ஏன் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவுலட் சட்டம் ஏன் எதுக்குன்னு காரணமே கேட்காம அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ரவுலட் சட்டத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த சட்டத்தின் மூலியமா அதாவது 1919ல நடந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலியமாவும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு இந்தியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சோ அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சர்வதேச நிகழ்வுகளும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஷ்ய புரட்சி போன்ற நிகழ்வுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியாவின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? முதல் உலக போர்ல துருக்கி தோத்துருச்சு. இந்த துருக்கி தோத்ததுனால இவங்க ஒரு உடன்படிக்கை கையெழுத்திட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்ரேஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையில வந்து இவங்க கையெழுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி தோத்ததுனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய முக்கியமா கருதக்கூடிய ஒரு கலீஃபா அப்படிங்கறத அவங்களோட உயர் பதவியில் இருக்கவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களோட ரூல் தான் வந்து கம்ப்ளீட்டாவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இந்த துருக்கி கலீஃபா வந்து இவங்க கம்ப்ளீட்டாவே டிஸ்கிரைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சோ இந்த கலீஃபா வந்து அவங்க நிலைத்தாழ்த்தி காட்டின ஒரு காரணத்தினால கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டிலுமே கிலாபத் இயக்கம் உருவாகி இருக்கும், இந்திய அளவிலுமே கிலாபத் இயக்கம் உருவாகி இருக்கும். எங்கெல்லாம் வந்து முஸ்லிம் கண்ட்ரிஸ் இருக்காங்களோ, முஸ்லிம் பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து துருக்கியோட கலீஃபாக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நிகழ்த்தினாங்க. சோ இதனால கிலாபத் இயக்கங்களும் தோன்றுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்தியாவுடைய விசுவாசத்துக்கு பிரிட்டன் வந்து உரிய மதிப்பளிக்கும் அப்படிங்கறத நம்பிதான் போய் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். ஆனா அந்த எந்த விதமான ஒரு உறுதியும் அவங்க அளிக்கவும் கிடையாது. நம்மளோட நம்பிக்கைக்கு மாறாகவும் தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அப்படிங்கிறது இருக்கு.
அவ்வாறாக இந்தியாவினுடைய சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல்ல பலதரப்பட்ட பாதிப்புகளை வந்து இந்த முதல் உலகப் போர் உருவாக்குச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல என்னெல்லாம் அடுத்தது பார்த்திருப்போம் அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்காங்க. சோ லக்னோ பாக்ட் என்ன, தன்னாட்சி இயக்கத்தோட பங்கு என்ன, ஜாலியன் வாலாபாக் இஷ்யூஸ் என்ன, மித்த காரியங்கள் ஒப்பந்த அம்சங்கள் என்ன, இது எல்லாமே இதுல பார்க்கலாம் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகில இந்திய தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது 2 ஸ்பிரிட் இருந்திருக்கும். ஒன்னு திலகர் தலைமையில நடந்திருக்கும், இன்னொன்னு வந்து அன்னிபெசன்ட் அமீர் தலைமையில நடந்திருக்கும். சோ திலகர் தலைமையில பாம்பேல கொண்டு வந்திருப்பாங்க, அன்னிபெசன்ட் தலைமையில வந்து சென்னையில அடையாறுல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி இயக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ தியோபந்தி இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. தியோபந்தில தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த தியோசபிக்கல் சொசைட்டில அவங்க பணியாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப கட்டுப்பாடுகள் இவங்க பணியாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி இயக்கங்கள் மூலமா வந்து இவங்களுக்கு அரசியல்ல வந்து ஈடுபாடு அதிகமா இருந்திருக்கும். அதோட கண்டினியூஷனா தான் வந்து இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். சரிங்களா? அப்ப என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏவோ ஹியூம் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் நமது விடுதலை போரினுடைய தொடக்க காலத்தில் முக்கிய பங்கினை ஆற்றினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோ ஹியூம்னால தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், 1885ல ஐஎன்சி வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஏவோ ஹியூமா தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த தலைவர்கள் வந்து இந்தியர்களுக்கு இந்தியாவுடைய பிரச்சனைகளை போக்குறதுக்காக சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் இதே போன்ற ஒரு முக்கிய பணியை ஆற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ அயர்லாந்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க. கரெக்டா? சோ அயர்லாந்தவரான டாக்டர் அன்னிபெசன்ட் பிரிட்டனில் இருந்த போது அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கம், ஃபேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள், இதுல எல்லாத்துலயுமே வந்து இவங்க ரொம்ப தீவிரமா பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மஞான சபை. சோ பிரம்மஞான சபையை வந்து அங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலயுமே வந்து இவங்க உறுப்பினரா இருந்திருப்பாங்க. சோ அப்படி உறுப்பினரா இருந்துதான் அவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1893ல இந்தியாவுக்கு வந்தாங்க. சோ இந்தியாவுக்கு வந்த கையோட முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பனாரஸ்ல, அதாவது வாரணாசியில் இருக்கக்கூடிய பனாரஸ்ல மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கறத வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ மத்திய இந்து கல்லூரி நிறுவிப்பாங்க. பின்னடைவுல அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதன் மோகன் மாளவியா மூலியமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா அது மேம்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ 1916ல மதன் மோகன் மாளவியா மூலமா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா வந்து யூனிவர்சிட்டியா வந்து மேம்படுத்தி இருப்பாங்க. சோ 1907ல அகைன் HS ஆல்காட் அப்படிங்கிறவரு இறந்திருப்பாரு. ஓகேங்களா? HS ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்தமாவே பிரம்மஞான சபையோட உலக அளவு தலைவரா வந்து இவங்க உருவெடுத்திருப்பாங்க. பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். பிரம்மஞான சபையினுடைய கொள்கைகளை அதன் தலைமையகமான சென்னையினுடைய அடையாற்றிலிருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. இவங்க இது மூலியமா தான் இவங்க உள்ளேயும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ பிரம்மஞான சபை மூலியமா தான் அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று அவங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுடைய கருத்துக்கள் மூலியமா இவங்களுக்கு பல கற்ற அறிஞர்களுமே வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? அப்போ ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், CP ராமசாமி, BP வாடியா ஆகியோர் பெசன்ட் அம்மையாருடைய ஆதரவாளர்கள். சோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய எஜுகேட்டட் ஃபெல்லோஸ் இவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அது போக இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெசன்ட் அம்மையாருக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப 1914ல பிரிட்டன் முதல் உலக போரில் ஈடுபடும் அறிவிப்பை வந்து வெளியிட்டது. சோ இதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம். சோ 1914ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் நான் பாடுபடுறேன் அப்படிங்கறதையும் வந்து பிரிட்டன் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா பிரிட்டனுடைய போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த போருக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க செஞ்சு தருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. அதை பிலீவ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இந்தியரும் முழு முயற்சியோட வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பிரிட்டனுடைய போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பற்றிய பிரிட்டிஷாரின் நிலைப்பாடு எந்த மாற்றமும் இல்லாததால் விரைவில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார். முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இதனால நம்ம வந்து ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலுமே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதியுடையவர்கள் என்ற குழுக்களாக பிளவுபட்டதால் தன்னாட்சிக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் வலியுறுத்த முடியவில்லை. இது வந்து ஒரு பிரச்சனை. அங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பிளிட் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை, ஒரு கொள்கையை நம்மளால ஏத்துக்க முடியவில்லை. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே அங்க போயிட்டு இருந்துச்சு. சோ மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலக போரில் துருக்கியினுடைய சுல்தான் நுழைந்ததை அடுத்து பிரிட்டிஷார் முஸ்லீம் லீகை சந்தேகம் கொண்டு பார்த்தனர். சோ இது வரைக்கும் என்னவா இருந்துச்சு, முஸ்லிம்ஸை வந்து கம்ப்ளீட்டா அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை அப்போஸ் பண்ணிருப்போம். முஸ்லீம் லீக் வந்து கம்ப்ளீட்டாவே பிரிட்டிஷர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீசன்ல முதல் தடவையா
துருக்கியில சுல்தான் நுழைஞ்சது அடுத்து. சோ இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி நடந்திருப்பாங்கல்ல. சோ என் ஆஃப் த டே என்னாச்சு, அவங்களுடைய இனம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா வந்து பாடுபட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ முஸ்லீம் லீக் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுதா இல்ல நம்மளுக்கு வந்து எதிரா நிக்குதா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த பின்னணியில தான் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசியல்ல நுழையறாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து என்னவா இருந்தாங்க, ஒரு பிராமணிய சபை தலைவரா இருந்தாங்க. அகில இந்திய அளவுல அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கொள்கைகளையும் கோரிக்கைகளையும் போதனைகளும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ ஒரு ஸ்பிளிட் வருது, இங்க வந்து ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்னு தெரியுதோ, இந்த ஒரு கயர்ஸ் வந்து இவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. சோ 1914ல வெரி ஃபர்ஸ்ட் இந்த காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாராந்திரி வந்து இவங்க தொடங்கினாங்க. அதுல சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையில வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1915ல ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. சுதந்திரத்துக்காக இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல வந்து இவங்களுடைய ஒரு புக் வந்து வெளிவிட்டாங்க. கடந்த காலத்துல ஆழமாக வேறுடைய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை வந்து இந்த புக்ல வந்து சொன்னாங்க. சோ முதல்ல எப்படி வந்து நம்மளுடைய தேசியங்கள் உருவாக ஆரம்பிச்சு, நம்மளுடைய கொள்கைகள் கருத்துக்கள் எப்படி உருவாக ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கக்கூடிய புக்ல வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலாந்துடைய கடினமான தருணம் இந்தியாவினுடைய வாய்ப்புக்கான தருணம் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் நீங்க உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்ப அவங்களுக்கு இது டஃப் டைம் அப்படிங்கும் போது இது நம்மளுக்கான சான்ஸா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு இவங்கதான் வந்து எல்லாத்துக்கும் முழக்கமிடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சீர்திருத்தங்கள் குறித்துமே வந்து இந்திய தலைவர்களை இது பண்ணாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்மளுக்கான வேலைகள் நம்மளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தினாங்க. இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய விடுதலை குறித்து பல உரைகளை நிகழ்த்தினார். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு பிரிட்டன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு இந்திய கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயுமே வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆனா இந்த பயணத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய மக்கள் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல ஒரு அனுதாபம் வந்திருக்கும். சோ 1915ல ஜூலை 14ல அவங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரியுமே வந்து அவங்க தொடங்குறாங்க. ஓகேங்களா. சோ மொத்தம் 3 காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற 1914ல காமன்வெல்த், 1915ல ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கக்கூடிய புக். அடுத்தது அகைன் 1915ல ஜூலை 14 பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெய்லி வந்து அவங்க வெளிவிடுறாங்க. சோ இதுலயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பம்பாயில ஒரு உரை நிகழ்த்தியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, தன்னாட்சி குறித்து அவங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறாங்க. தன்னாட்சியை காங்கிரஸ் வந்து ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கொண்டு வராங்க. ஆனா இவங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்குறதா ஒரு பிளான்ல இருந்துச்சா, பட் அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிதவாதிகளுக்கு இன்னொரு ஒரு தன்னாட்சி இயக்கம் உருவாகிறது, ஒரு தனித்துவமான ஒரு இயக்கம் உருவாக்குறதுல அவங்களுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. ஆனா காங்கிரஸ் அப்போஸ் பண்ணி நம்மளால தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கறதுல அன்னி பெசன்ட் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு உரை மூலியமாவும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. ஓகேங்களா. தன்னாட்சி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ எந்த மக்களுக்கு தேவையோ அவங்கதான் வந்து அதுல ரூல் பண்ணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேய காலனிகளை போன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருத்தையும் வந்து இவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா. சோ நம்ம சப்போர்ட் பண்றோம்ல, அப்ப எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிமாண்ட் வைங்க அப்படிங்கறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தூங்க போவதாக 1915 செப்டம்பர் 28ல சொல்றாங்க. இதுதான் வந்து முதல் விஷயம். சோ அயர்லாந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி நான் இந்தியாவிலும் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் இருக்க பீப்புளுக்கு வந்து இது பிடிச்சிருக்காது. ஓகேங்களா. சோ ஒரு இயக்கம் உருவாக்குறது வந்து அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. சோ 1915 பாம்பேல நடந்த காங்கிரஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில ஒரு கட்சியில வந்து ஒரு சீர்திருத்தம் செஞ்சாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும். சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, 1916 செப்டம்பர் மாசத்துக்குள்ள தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கேட்டிருப்பாங்க. அப்படி நீங்க செய்யலையா நாங்களே வந்து அந்த இயக்கத்தை முன்னெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம், சோ நாங்களே தன்னாட்சியை உருவாக்குறோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே இவங்க தெரிவிக்கிறாங்க. ஒண்ணு திலகர் தலைமையில, மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கங்கள் நாங்க உருவாக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ 1916ல நாட்டில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சோ இந்த இயக்கங்களுடைய வரையறைகள் தெளிவாக வைக்கப்பட்டிருக்கும். சோ எதுக்காக நம்ம தன்னாட்சி இயக்கம் உருவாக்குறோம், அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவாவே இது வெளியிருப்பாங்க. அதுல இரட்டை குறிக்கோள்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது மற்றும் தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது அப்படிங்கறதுதான். சோ பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில
தன்னாட்சி கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை வந்து இந்திய மக்களிடையே உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த இரட்டை குறிக்கோள்களை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து முதல்ல தன்னாட்சி இயக்கம் உருவாகிறதுக்கு என்னென்னலாம் காரணம், எப்படி எல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது திலகவதி தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்துச்சு, அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.